நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜய் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு. ஆதவர்ஜனாவுக்கு வெளிப்படையாக கேட்குறேன், அறிவு இருக்கா இல்லையா? விஜயோட குறைஞ்சபட்ச உழைப்பு, ஜானோட அதிகபட்ச அறிவு, இது ரெண்டு தான் இன்னைக்கு தாவேக்கு அரசு. ஓரங்கட்டக்கூடிய வேலைகள் ஒன்று நடக்குது. விஜயவே ஓரங்கட்டுறாங்க. ஆமாம் ஆமாம், குஷியானந்த் இருந்த இடத்துல இன்னைக்கு ஆதவர்ஜனா இருக்கு. கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க ஜான் கிடையாது, இது ஆதவர்ஜனாவில் ஏற்பட்ட பிரச்சனை தான். அது அரசுக்கு பெரிய பின்னடைவே இதுதான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது பலருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்தது. திமுக தோல்வி அப்படிங்கறத விட ஸ்டாலின் தோல்வி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ அந்த கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்க மறு ஆய்வு நடத்தணும், என்னோட தோல்வியில சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவரே கேட்டு மறு ஆய்வும் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆய்வுல ஒரு சில கோளாறுகள், குளறுபடிகள் எல்லாம் இருக்குது, அது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே திமுக தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு கொளத்தூர்ல? முதல்ல இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இவிஎம் மிஷின் அறிமுகப்படுத்தின பிறகு எத்தனை தேர்தலை திமுக சந்திச்சிருக்காங்க. தோல்விகளும் சந்திச்சிருக்காங்க, வெற்றியும் சந்திச்சிருக்காங்க. இதை முதல்ல அந்த பார்வையாளருக்கு முதல்ல தெளிவாகணும். இப்போ இந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு, இந்த குற்றச்சாட்டு அடுத்த நிலையில் ஆய்வு செய்யப்பட்டு, இந்த ஆய்வும் கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டு இப்போ அடுத்து நீதிமன்றத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த திமுக கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றி, கடந்த காலங்களில் வெற்றியும் தோல்வியும் பார்த்துருக்குறாங்க. அப்போ எப்போவுமே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போனதே கிடையாது. இவங்க கேட்டினா இருக்குது, அதை ஏற்றுக்கிட்டோன்ற மாதிரி தான் கடந்து போயிட்டு இருந்தாங்க திமுக. இப்போ இந்த குற்றச்சாட்டை எழுப்புறதுக்கு முதல்ல அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம் மீறப்பட்ட போது அப்போ அதுக்கான ரெமெடியை தேடுறாங்க. இப்போது சில நேரங்களில் சில இடங்களில் இது மாதிரி தவறு நடந்திருக்குமா அப்படின்னா, தவறு நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கடந்த காலத்தை கடந்து போனது. ஏன்னா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கு இந்த இவிஎம் மிஷின் மூலமாகவே. அப்போது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை இது சந்தேகத்துக்கு இடமா பார்க்கவே இல்லை திமுக. அப்படியே சந்தேகம் இருந்தாலும் கடந்து போயிருக்காங்க. அப்போ இப்போ குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. ஆமாம், வச்சிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டாங்கன்ற நான். இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாக்குகள்லாம் நீங்கள் இப்போ உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கிற நிலைமையில ஒட்டுமொத்தமாக நீங்கள் டிவிக்கே வெற்றி பெற்ற 108 தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மறு ஆய்வு செய்யணும், மறு கணக்கீடு செய்யணும் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு திமுகவோட நிலைப்பாடு அப்படி இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகத்தோட நடந்துட்டு தான் பிரச்சனையே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்பா எங்க அப்படின்னு சொன்ன அதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொளத்தூர் ஆடி போச்சுன்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொது மேடையில் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், அதை பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அப்படி பேசுகிறாருன்னா நாமளும் கொஞ்சம் பேசுவோன்னு சொல்லிட்டு நான் கேட்டீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசின ஆதவர்ஜனா இருக்கட்டும். ஏன் உச்சபட்சமாக ஆதவர்ஜனா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த நாகரிகம்ன்றது அது சட்டப்பூர்வமாவது ஒரு அமைச்சர் சட்டத்தின் கீழ் இருக்கிறாரு, சட்டத்தின் கீழ் தான் செயல்பட முடியுன்றது கூட இல்லாமல் இந்த மறு ஆய்வு கணக்கீடு செய்யும்போதே அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல. விஜய் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆளுமை. அப்போ அந்த அரசியல் ஆளுமை பார்த்தீங்கன்னா இன்னொரு அரசியல் ஆளுமையை விமர்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை கடந்து போயிடுவாங்க. இப்போ நேர் எதிர் சமமானலாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி முதலமைச்சர், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அவர் மு.க. ஸ்டாலின் விமர்சிக்கிறாரு, உதயநிதியை விமர்சிக்கிறாருன்னு சொன்னால் அது ஈக்குவல், அப்படி கடந்துருவாங்க. ஆனால் ஒரு அமைச்சர்கள் கூட பார்த்தீங்கன்னா உள்ளபடியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிற மற்ற அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா, அது ரமேஷாக இருக்கட்டும், இங்கே அவங்க அரசியல் ரீதியாக கூட இதை ஒரு விஷயம் பொருத்தி பார்த்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் என்ன சொன்னார், இங்கே எதிர்கட்சியே இல்லாத நிலையை உருவாக்கிட்டோம். இது கடந்த காலத்தில் எல்லாம் பேசுனதான். ஜெயலலிதா சொல்லலையா, காலத்தில் எதிர்களே காணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள சுற்றியே இருந்திருக்கிறாங்க, அதுவே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே ஆதவர்ஜனா பேசக்கூடிய வார்த்தைலாம் அதிகபட்சமாக போய் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கணக்கீடு செய்யும் போதே
அவர் இந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா 9,000 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்கும், ம். 9,000 ஓட்டுக்கு 15,000 ஓட்டு கிடைக்கும். இது சொல்கிறதே அடிப்படையில் தப்பு. ம். ஒரு சட்டப்பூர்வமாக வந்து ஒரு 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 இந்த பதவியேற்ற ஒரு அமைச்சர் வந்து அந்த மாண்பு, அந்த நாகரிகம் இது வேணும். சரி, சட்டப்படியாவது நீங்கள் நடந்துக்கணும். ம். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் 9,000 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்கும், ஏன் 15,000 ஓட்டு, ஏங்க கூட இருந்தாலும் தப்பு தானே சார், ஆமா. குறைவாக இருந்தாலும் தப்பு தானே. அதனால புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் சொல்லும் போது 7,000 வாக்கு வித்தியாசம் இருக்குன்னா 15,000 வாக்கு வித்தியாசம் வருங்க. ம். கூடுதலாக இருந்தாலும் தப்பு, குறைவாக இருந்தாலும் தப்பு. எப்படி வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வந்து ஒரு கேஷியர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூடவும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது, ம். சரியாக இருக்கணும். ஆமா. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேசும்போது என்னன்னு கேட்டால் அந்த அந்த அமைச்சர் பதவியில் இருக்கிறோன்றதை கூட மறந்துட்டு நீங்கள் வந்து எகத்தாலும் கேலி கிண்டல் பண்ணுறீங்க. கூடுதலாக ஒரு விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த பதில் சொல்லக்கூடிய வந்து ஒரு அதிகாரி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அமைச்சர், உங்களுக்கு கீழே அவர் இருக்கிறார், ம். இதுதான் உண்மை. ம். இன்றைக்கி வந்து அதே அதிகாரி, இந்த சம்மந்தப்பட்ட அதே அதிகாரி தான் அன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே பணியாற்றினவர். ம். அப்போ அவர் தான் அந்த ஆய்வை வந்து மேற்கொள்ளணும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்து யார் கம்ப்ளைண்ட்டாக அவங்க முன்னாடி. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கூடுதலாக இருக்கும், அதாவது 9,000க்கு வந்து 9,001 இருக்கும், இல்லை 15,000 இருக்கும் நீங்கள் சொல்கிறதே வந்து அப்போ நீங்கள் வந்து ஒத்துக்கிற மாதிரி தான். ஆமாம், அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரியோட நிலை எப்படி இருக்கும்? ம். நீங்கள் அமைச்சர், நீங்கள் பேசவே கூடாது. அப்படியே கேட்டால் கூட நீங்கள் கேட்டால் ஜனநாயகப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உரிமை இருக்குங்க, அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதுக்கான வந்து உத்தரவு இருக்குது, நீதிமன்ற உத்தரவுக்கு அவங்க அதை வந்து பார்க்குறாங்க, அதிகாரிகள் பண்ண போகிறாங்க, இது சம்மந்தமாக நான் எதுவும் பதில் சொல்ல முடியும் அப்படி தான் சொல்லணுமே தவிர ஒரு அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்டே போதும், அவரே ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டால் 9,001 இருக்குது, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ நான் கேட்குறேன், ம். ஆதவர்ஜன்ட்ட ஸ்ட்ரைட்டாக நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறக்கூடிய ஸ்டேட்மெண்ட்னா கவுண்ட் பண்ணட்டும், ம். 9,001 இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் 9,001 இருக்குன்ட்டு? 9,000க்கு 15,000 இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் 15,000ன்ட்டு? 15,000 கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6,000 வாக்குகள், அது கூடுதலாகவே இருக்கும், ம். ஒரு ஓட்டு கூடுதலாக இருக்கும், குறையா இருக்கும், நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்க? ம். கவுண்ட் பண்ணியாச்சு, கவுண்ட் பண்ணதில் இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான உத்தரவு பெறுறாங்க, உத்தரவுப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து அதை ஆய்வு செய்கிறாங்க, முடிவு அதுக்கப்புறம் தெரிய போகுது. ஆமா. ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் உளர்னது. அந்த கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது. ஆமா. ம். இப்போ புரியுதுங்களா? தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சிகள் இன்னும் வேலையே செய்யலை, ம். வேலை செய்யறது எல்லாம் அவங்க அமைச்சர்கள் தான். ம். எதிர்க்கட்சி வேலையை அவங்களே சேர்ந்து செய்கிறாங்க. ஓகே. எதிர்க்கட்சிகள் இல்லைன்னு இப்போ இந்த ரமேஷ்னு ஒரு அமைச்சர் சொன்னது இப்போ புரியுதா உங்களுக்கு? ம். எதிர்க்கட்சின்ற எதிர்க்கட்சிகளே நிலையை இல்ல. வந்து உருவாக்கிட்டோம். ஏன்னா எதிர்க்கட்சியாக நாங்களே செயல்படுறோம், ம். எங்களுக்கு நாங்களே எங்களுக்கு நாங்களே வந்து ஆப்பு வச்சுக்கிறோம். ம். வார்த்தை குறைஞ்சபட்சம் வந்து அந்த மரியாதை தெரியவனா? ம். என்னங்க இது, எதுக்காக இந்த வார்த்தை பேசுகிறோம்? ஒன்று விதிகள் தெரியணும், சட்டம் தெரியணும், இல்லைன்னா மாண்பு மரியாதை தெரியணும். ம். எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. ம். இந்த ரோட்டில் உட்காந்து இந்த முடிவெற்ற சலூனில் உட்காந்து பேசுகிற நபர்கள் கூட கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இருந்து பேசுறவங்க கூட ஆமாம், ஒரு பேசுவாங்க. குறைஞ்சபட்சம் இந்த வந்து ரயில்லையும் பஸ்லையும் அல்லது சலூன்லையும் அங்கேயும் இங்கே பார்க்லையும் உட்காந்து பேசுகிற மாதிரி நீங்கள் போகிற போக்கில் அப்போ உங்களுக்கு என்ன தான் அடிப்படை அறிவு இருக்குது? நான் கேட்குறேன், ஆதவர்ஜனாவுக்கு வெளிப்படையாக கேட்குறேன், ம். அறிவு இருக்கா இல்லையா? அமைச்சர் தான் கேட்கக்கூடாது, முட்டாள்னு தான் சொல்லக்கூடாது. ம். கடந்த காலத்தில் இவங்க சொன்னவங்க தான், அதை கூட இவங்க சொன்னது தான். ஆமா. நாளைக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியாது, ஏன்னா அப்போ அவங்களுக்கு தெரியாது நம்மளாம் வந்து அமைச்சராகவும் ஆட்சி பிடிப்போம்னு தெரியாது. அதனால முட்டாள் முதலமைச்சர் சொல்லி மு க ஸ்டாலின் சொன்னது தான். ம். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன். ம். ஆதவர்ஜனாக்கு நேரடியாக என் கேள்வி வந்து அறிவு இருக்கா? இளையராஜா கேட்ட மாதிரி தான் கேட்குறது. ஒரு இடம் கேட்டார்ல, அறிவு இருக்கா, அறிவு இருக்கா, அறிவு, அப்படி தான் கேட்க வேண்டியது. ஏன்னா இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுறது அத்தனையும் யாருக்கு சிக்கலாகுதுன்னு கேட்டால் விஜய்க்கு தான் சிக்கலாகுது, ம். தாவேக அரசுக்கு சிக்கலாகுது. ம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுகிறீங்க, கரூரில் நாங்கள் கணக்கு முடிப்போம், அங்கே கரூர் விஷயம் வந்து சிபிஐயில் வந்து விசாரணையில் இருக்குது, கணக்கு முடிப்போன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் கணக்கு முடிப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் போய் என்ன செய்றீங்க கேட்டால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பண்ணி கொடுக்குறீங்க. ம். அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். கணக்கு முடிப்போன்னு சொன்னால் அப்போ சாட்சிகள்லாம் எங்கள் பக்கம் மாற்றி நாங்கள் வந்து பழி தீர்த்தோம்னு சொல்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. ஆமா. ம். அது விசாரணையில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் இல்லைங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து இனிமேல் வந்து அடக்கி வாசிவார். எங்கே அடக்கி வாசிக்கிறீங்க? இப்போ இவிஎம்ல கோளாறு இருக்குது, ம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்படுத்துகிறாங்க, ரிசல்ட் வரப்போது தெரிய போகுது. ம். அது 9,000 ஓட்டு இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஓட்டு இருக்கட்டும், அது 15,000, நீங்கள் எதுக்கு அதை சொல்கிறீங்க? ம். அப்போ இங்கே வந்து இவங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், முழுக்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், திமுக அரசு ஒரு கட்டத்தில் வந்து கொளத்தூர் தொகுதியை மட்டும் கேட்டிருக்கிறாங்க. ம். அடுத்த கட்டமாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்,
108 தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கலாம். இன்னும் 5 தொகுதிகளும் சேர்த்து தான் மறு ஆய்வு செய்யறாங்க. 5 தொகுதி கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் 108 தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ம். இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேஸும் ஸ்ட்ராங்காக நிற்குன்ற மாதிரி இருக்கு. ம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பதில் சொல்லும் போது அதிகாரிகள் வந்து மாநகராட்சி அந்த கமிஷனர் வந்து பேசும்போதே அதை லைட்டாக அந்த வைப்ரேஷன் தெரியுது. ம். ஏன்னா அவருக்கு என்ன நிர்பந்தம்னா எலெக்ஷன் கமிஷனுக்கும் அகெயின்ஸ்டாக பேசிடக்கூடாது, எங்கேயும் வந்து அரசுக்கும் வந்து நெருக்கடி பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்படிதான் அவருடைய பேச்சு இருக்கு. ம். இவங்க முழுக்க முழுக்க வந்து திமுக அந்த வழக்கறிஞர் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் ம். அங்கே நடந்த சம்பவங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக சார்ந்து ரொம்ப மேம்போக்காக ஒரு சில கருத்தை ம். சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை போய் அவங்க என்னவாவது பண்ணிக்கிட்டு தான் அவருடைய மனசில் இருக்குது. அவர் Okay. பேசும்போது ம். தெரியுது, ம். கமிஷனர் பேசும்போது அவருக்குள்ள நெருக்கடி பிரச்சனை தெரியுது. ம். அப்போ இங்கே வந்து முழுக்க முழுக்க திமுக இப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து மிஷினை ஆய்வு செய்யணுன்ற நிலைப்பாடை எடுத்துக்கிறதுக்கு காரணமே என்னென்னா இவங்க பேசின பேச்சுக்கள் தான். Okay. விஜய் பேசுனதை கூட அவங்க வந்து கடந்து போக முடியும். காரணம் கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி ஒரு முதலமைச்சர் ம். அவங்க வந்து ஒரு வார்த்தையை பேசுகிறாங்கன்னா அதுக்கு பதிலடி இவங்க கொடுப்பாங்க. ம். இப்போ அவங்க பேசுனதுக்காக இவங்க பதில் கொடுக்குறாங்களே. யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு விழா இப்போ கதவை பூட்டுவேன்னு சொன்னார், ஒருத்தர் விழா எலும்பு உடைப்பேன்னு சொன்னார். அது சட்டப்படி தப்பாக இருந்தாலும் கூட அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு போயிடும். இப்போ விஜய் பதில் கேட்குறாருன்னா விஜய் பேசுகிறாருன்னா அதுக்கு விஜய்க்கு பதில் கொடுக்குறாங்க, ம். அப்படி போயிடும். ஆனால் அமைச்சர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக அந்த அமையுதுன்னு பாருங்க. ஈகோ ஒண்ணு டச் ஆகுது அப்படி. ஆமாம், கண்டிப்பாக. ம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அதுவும் குறிப்பிட்டு நான் மற்ற அமைச்சர் கூட நான் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இன்னைக்கு இல்லை, ம். அது வந்து பிரச்சாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ தனிப்பட்ட பகை வந்து அவருக்கும் திமுகவுக்கும் இருக்கிற மாதிரியே அவருடைய Frame பேச்சு இருக்குது. பண்ணுவாங்க. ஆமா. ம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு அங்கங்கே அவங்க வீடுகளுக்கெல்லாம் போனார்ல, ம். அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஜான் ஆரோக்கியசாமியோட அது ஒரு வியூகத்தில் அது ஒரு வகையான வந்து ஒரு வியூகம். ஓகே. அதாவது பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கவர்னர் வந்து அந்த ஒப்புதல் வழங்கின பிறகு ம். பதவியேற்ற பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தையும் சந்திச்சது யாருமே எதிர்பார்க்காது அரசியல் மாண்பு. அரசியல் மாண்பு. அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர் போய் சந்திச்சது, எடப்பாடி தவிர்த்து மற்றவங்க எத்தனை பேர் சந்திச்சது, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளபடியே அது மாண்பு தான் நம்ம பார்த்தோம். அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிடும். ஆனால் அதுக்கு பிறகு வந்து நடந்த ஒவ்வொரு சம்பவமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆதவர்ஜனோட டைரக்ஷன் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ம். முதல்ல வந்து ஆதவர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசக்கூடிய அத்தனை வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வாங்கிக்கிட்டு பேசணும். இதெல்லாம் நான் பேசுகிறதா இருக்கிறேன், பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னு சொல்றேன். அங்கே தலைமையிலே நான் சொல்கிறேன், கட்சி தலைமைனா யார்? விஜய் தானே, வேற யாருக்கு? இல்ல அவரே இப்போ ஒப்புதல் வாங்கிட்டு தான் அது பேசுறாரா காரணம் அப்படிங்கிற இல்லை, அதுதான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ சில நேரங்களில் சொல்லுவாங்க, ம். அந்த பன்றிகளோட சேர்ந்த பன்றி குட்டிகளோட சேர்ந்த கன்றுக்குட்டி என்ன ஆகும்? ம். கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் இது, வேற வழி இல்லாமல் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாங்குவேஜ் இப்படி நான் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுவேன். என்ன இது கொஞ்சம் இன்டீசெண்டாக தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனால் உள்ளபடியே சாதாரண மக்களுக்காக நம்ம பேசுகிறோம். நம்ம சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்படி தான் உதாரணம் தர முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும்னா கூட சொல்கிறோமா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுடைய வந்து தாய்மொழி எதுவாக இருந்தாலும் புதுசாக ஒரு மொழி கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வந்து மொழியை வந்து அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் மாதிரி போகிறீங்க, ஒரு ஸ்டேட்டுக்கே போகிறீங்க. ம். இப்போ இங்கேருந்து வட இந்தியாவுக்கு எங்கேயோ போகிறீங்க, ம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துக்கு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்க. அங்கே யாருமே தமிழ் பேசுகிறவங்க இருக்கக்கூடாது, ம். அங்கே எல்லாருமே ஹிந்தி பேசுகிறவங்க தான் இருக்கணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 15 நாளில் இல்லை ஒரு மாதத்தில் ஹிந்தி நீங்கள் ஹிந்தியை கற்றுக்கிட்டு வருவீங்க. ஏன்னா அங்கே பேசக்கூடிய சூழ்நிலை ஆள் அப்படி இருக்கும். அதே மாதிரி இவங்க கேட்டால் அந்த லாங்குவேஜே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், காதுக்குள்ளே போயிட்டு வாய் வழியாக வர்றது தான் ம். லாங்குவேஜ். ம். அப்போ எதை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம கேட்குறோமோ அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வட சென்னையில் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா ம். அங்கே போய் ஒரு 6 மாதம் குடியிருந்தீங்கன்னா போதும், அங்கே அந்த பேசக்கூடிய வட்டார மொழி உங்கள் வாயில் வந்து நாஸ்டா துண்ணியா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த வார்த்தை வந்துடும். நான் சொல்கிறது அதுக்காக அந்த மக்கள் இதை தான் பேசுகிறாங்கல்ல, ம். குறிப்பிட்ட ஒரு வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா, ம். இல்லை கிராமத்தில் பேசக்கூடிய லாங்குவேஜ்னா அந்த கிராமத்தில் போய் ஒரு 6 மாதம் இருந்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்துடும். ஆமா. ம். அப்போது விஜயரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன லாங்குவேஜ் வந்து அங்கே பேசுகிறாங்களோ, என்ன அங்கே ஒரு ஐடியாலஜி நிலவுதோ ம். அதை வந்து அவர் கேட்ச் பண்ணிக்கிறார். அதுதான் இந்த கொத்து பரோட்டா போட்டியான்றது. ம். கொத்து பரோட்டா போட்டோன்னு சொன்னார் இல்லையா, அந்த கொத்து பரோட்டாலாம் எனக்கு உள்ளோடய எனக்கு கொத்து பரோட்டான்னு ஒரு ஐட்டம் இருக்கிறதே எனக்கு ரொம்ப நாள் தெரியாது.
கொத்து பரோட்டான்றது பரோட்டா தெரியும், ஆனால் கொத்து கொத்து பரோட்டா இல்லை, கொத்து தெரியாம பரோட்டா இருக்கும். எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது. கொத்து பரோட்டா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சார். அந்த கொத்து பரோட்டான்றது எப்படி போடுவாங்கன்றது அதுக்கப்புறம் தான் அந்த எப்படி போடுறாங்கன்றது நான் பார்த்துட்டேன். ம். நான் சாப்பிட்டதும் கிடையாது. உள்ளபடியே அரசியல்ல உள்ளபடியே நான் சொல்றீங்களா, பரோட்டா இல்ல food சாப்பிட்டுருக்கிறேன். சொல்றீங்களா? கொத்து பரோட்டா சாப்பிட்டதில்ல. எப்படி அரசியல்ல சொல்றீங்களா இல்ல ஃபுட்ட இல்லை சொல்றீங்களா? நான் சொன்ன அந்த அரசியலுக்கு அந்த ஒரு ஓமை எடுத்தார்ல உதாரணம், அதுவே தப்புன்னு சொல்ல வரேன் நான். ஓகே. நீங்க கொத்து பரோட்டா போட்டோன்னு சொன்னா எனக்கு உள்ளபடியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்ருக்கேன். கொத்து பரோட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து கொத்து பரோட்டான்றது கையில் பிச்சு போடுறாங்க. பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அது கூட என்னென்னமோ போட்டு அந்த ஏதோ காய்கறிலாம் உள்ளே வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த இதை கரண்டி வச்சு அடிக்கிறாங்க. அப்போதான் எனக்கு இந்த கொத்து பரோட்டானா என்னன்றது தெரியும். மற்றபடி பரோட்டான்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடாத பரோட்டா கிடையாது, அவ்வளோ சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு அரசியல் கொண்டு வந்து பேசுறது யார் பேசுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன். பன்றிக்குட்டிகளோட சேர்ந்த கன்றுக்குட்டி என்னாங்கன்னு. நான் கன்றுக்குட்டின்னு சொன்னது யாரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் அவர்கள் தான் சொல்கிறேன், முதலமைச்சர் தான் நான் சொல்கிறேன். அப்போ பன்றிக்குட்டி யாருன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்பதான் நீங்க சொன்னீங்க ஆதவர்ஜுனாவை. அது நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுங்க. அதை பற்றி எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ஓகே. ஆனால் நான் சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் வந்து அந்த வட்டாரத்துலேருந்து தான் வந்துடும். இப்போ தென்சென்னையில் ஒரு வட்டார மொழி இருக்குது, மத்திய சென்னையில் ஒரு வட்டார மொழி இருக்குது, வந்து வட சென்னையில் ஒரு வட்டார மொழி இருக்குது. அப்போ அந்த வட்டார மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது வேற்று மொழியும் அப்படி தான். அப்போ விஜய் அவர்கள் சுற்றி இந்த மாதிரியான நபர்கள் இருந்தாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? இப்போ செங்கோட்டையன் போன்ற நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. செங்கோட்டையன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய பேர் இப்போ போய் சேர்ந்தாங்க இல்லையா, இந்த தமிழை சுத்தமாக பேசக்கூடிய நபர்கள் அவங்க இருந்தாங்கன்னா அப்போ இயல்பாகவே அவருக்கு வந்து அந்த தமிழ் சுத்தமாக வந்துடும். இது போன்ற ஓமைகள்லாம் வந்து நம்ம வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னா அங்கே இருக்கிற நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டாலிட்டி சீப் மென்டாலிட்டியான ஆட்களை வச்சுருந்தா என்ன நடக்கும்? இப்போ ராஜ்மோகன் இருக்கிறான்னா ராஜ்மோகன் மாதிரியே வந்து ஒரு 20-30 பேர் இருந்தாங்கன்னா அவங்க பேசக்கூடிய அந்த மொழி உதாரணம் ஓமை எல்லாமே சரியா இருக்கும். ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்து மைண்ட்ல தோணுதோ அந்த மாதிரி நபர்கள் தான் நாங்கள் சுற்றி இருக்கிறாங்க. அதனால நான் வித்தியாசத்தை நான் சொல்றேன். இப்போ ஆதவர்ஜுனா அவர்களுடைய அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறதும் குறைவா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஷேடோ சிஎம்ஏ ஆதவர்ஜுனா அவர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. இல்லை இப்போ வந்து அது வந்து அது ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜயோட உண்மையான விசுவாசி, அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இதுக்கு முன்னாடி அன்புமணி அவர்களோட உண்மையான இல்லை அது காரணம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஒரு வேலையை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. உண்மை நீங்க சொல்றது. இப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியோட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த நட்பு இருக்கு, எனக்கு தெரியும். நட்பு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவருக்கு வேலை செய்கிறாரு. அந்த வேலை செய்யும் போது அதை வந்து அவங்க அன்புமணி குடும்பத்தில் இருக்கிறவங்க இதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணோம், ஏன் ஏன்னா இன்றைக்கி வந்து அன்புமணி கிட்ட கட்சி இருக்கிறதுக்கு காரணமே ஜான் ஆரோக்கியசாமி தான். ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்து கொடுத்த அந்த ஃபார்முலா தான் கட்சியில் வந்து நம்பர் 2ன்ற இடத்துக்கு வந்துட்டார். ஒன்றையே தள்ளக்கூடிய இடத்துல வந்துட்டார். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அப்பாவும் மகனும் ஒன்றா செஞ்சுட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கிறவர் தான். அப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல கேட்கும்போது இவர்கிட்ட வந்த பிறகு இன்னும் சொல்ல போனால் சீமானவருக்கு வேலை செஞ்சுருக்காரு. சீமானோட நல்ல நட்பு நல்ல மரியாதை ஜானுக்கு இருக்கு. இதை நான் ஜானோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசதான் நினச்சிடாதீங்க. நான் பழகினதுனால தெரியும். ஏன்னா அவருடைய அறிவு, அவருடைய லாங்குவேஜ், அவர் பேசுறது எல்லாமே வந்து அறிவார்ந்து இருக்கும். விஜயோட வந்து குறைஞ்சபட்ச உழைப்பு, ஜானோட அதிகபட்ச அறிவு, இது ரெண்டும் தான் இன்னைக்கு தாவேக்கு அரசு. அப்படி வச்சுங்க. அதாவது விஜயோட குறைஞ்சபட்ச உழைப்பு மிக நான் சொல்றது அரசியல் கட்சிக்கு வந்து சொல்றேன். 2 வருஷத்துல கட்சி தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கூட்டங்கள்ல வந்து ஆட்சியே பிடிக்க முடியுதுன்னா 30 கூட்டங்கள் அதிகம். 30 கூட்டங்கள்ன்றது நான் தோராயமாக தான் சொல்றேன். உத்தேசமா இருக்கலாம். ஒரு 30 கூட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து நீங்க 30 கூட்டம்ன்றது மொத்தமாக சேர்த்துங்க, மற்ற நபர்களை சேர்த்துங்க வேணா. அந்த கட்சியோட மொத்தமே வந்து ஒரு 30 கூட்டம் இருக்கும். அதில் ஒரு 10 கூட்டத்தில் 15 கூட்டம் வந்து விஜய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே குறைஞ்சபட்ச உழைப்பு தான் விஜய் அரசியல் கட்சியில், சினிமாவில் இல்லை. அப்போ அங்கே அதிகபட்சம் வந்து அறிவு ராத்திரி பகலாக உழைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் தான். அப்போ ஜான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசுவாசமாக இருக்கிறாருன்னா அங்கே வந்து யாரும் வந்து 2வது இடத்த பிடிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பார். அது புஷியானதாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா, யாரும் வந்து 2வது இடம் வந்துடக்கூடாது. 2வது இடம் வந்தால் முதல் இடத்துக்கு ஆபத்துன்னு நினைக்கிறவர் யார்? ஜான். அந்த வகையில் வந்து இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏறும் போதுலாம் எல்லார் கையும் அந்த லகான் அவர் கையில் தான் இருக்குது. இவங்க ஏறும்போது இவங்களை இறக்கி விடுறது தான் ஜானோட வேலையை. அதை தான் இப்போ 3 நேரமும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அரசியல் வந்து ஒரு பக்கம் வியூகங்கள் ஒரு பக்கம் அமைச்சாலும்
உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருடைய கையும் ஓங்கிடக்கூடாதுன்னு சரியாக இருக்கிற அந்த பேனர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவர் கவனத்தில் எடுத்து இப்போ வந்து பேனர்கள் சோத்தில் எழுதுறது. ம். இப்போ ஒரு இடத்துல நான் காலைல வரும்போது பார்த்தேன். த்ரிஷா அவர்களுக்கு பேனர் வச்சிருந்தாங்க. அதுதான் ஆ. இப்போ இந்த த்ரீஷா விவகாரம்லாம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் அவர் விட்டார். ம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெற்றி பெற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா விவகாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வந்து அதை பக்குவமாக எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு வந்து விஜய் முற்றிலுமாக வந்து விலகி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு பேனர் நீங்க கூட பார்த்திருந்திருப்பீங்க, வேலுநாச்சியார் வழியில் அப்படின்னு சொல்லி. நானே இது பாருங்க, இதெல்லாம் வந்து அரசியல் கட்சியில வந்து சர்க்குலர் வெளியிடக்கூடிய விஷயம் கிடையாது. ஆமா. இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி சர்க்குலர் வெளியே. இப்போ நான் சொன்னேன் புஷி ஆனந்தோட அந்த பேனர் இந்த போஸ்டர் எல்லாமே வந்து அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டால், புஷி ஆனந்த் யாரும் பேனர்லாம் வைக்கக்கூடாது, ம். ஆதவ் யாரும் பேனர்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து வெளிப்படையாக ஒரு சர்க்குலர் வெளியிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருக்கும் ரீச் ஆகிடும். ம். சாதாரண ஒட்டச்சி தொண்டர் ரீச் போஸ்டர்லாம் ஆகிடும். ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்படி ஒரு இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குப்பா, ம். உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, கோஷ்டி பிரச்சனைகள் இருக்குது, ம். இப்படி ஒரு அறிக்கை விடுறாங்க. ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சமிக்ஜை தான், பேனரில் என் படம் தவிர வேறு யார் படமும் வந்து இருக்கக்கூடாது, எல்லாரும் பேர் தான் வரணும், ம். யார் முகம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரும்போது சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஒரு இடத்துல வந்து பிரம்மாண்டமாக வந்து வரைஞ்சிருக்கு சோத்துலேயே, பெரிய சோத்தில். ம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயும் ஆதவர்ஜனாவும் வந்து கட்டி அணைச்ச மாதிரி. அதான் உங்களுக்கு தெரியும்ல, ம். மு.க. ஸ்டாலினும் வந்து சேகர் பாபும் அப்படி நெஞ்சில் படுத்துட்டு இருப்பாரு பாருங்க. ம். யாரு நெஞ்சில் படுத்துற மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமா. ம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ தான் பயன்படுத்துவாங்க. அது கேட்டிங்கன்னா மு.க. ஸ்டாலின் நெஞ்சில் வந்து சேகர் பாபு படுத்துருக்கிற மாதிரி. சரிங்களா? அதை விட இது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து ஒரு கட்டி அணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சின்னதாக இருக்கிறார், ஆதவர்ஜனா அவ்வளோ பெரிய ஃபோட்டோ. இப்போ நான் வரும்போது பார்த்தேன். ம். ஸோ நான் வந்து அது எந்த இடம்னு கூட எனக்கு நான் வரும்போது சென்னையில் தான் நான் பார்த்தேன், எனக்கு டக்குன்னு நினைவு வரல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஓரங்கட்டக்கூடிய வேலைகள் ஒன்று நடக்குது. ஓகே. விஜயவே ஓரங்கட்டுறாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் விஜய்க்கு வந்து ஆல்டர் யார், நான் தான், ம். செகண்ட் நான் தான். அந்த இடம் யாருக்கு? இப்போ செகண்ட் பிளேஸ் இப்போ வந்து இப்போ நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் உங்களை கேட்டால் கூட சொல்லிட்டீங்க ஒரு அரசியல் பார்வையாளர். ம். இன்னைக்கு டிவிக்கில் யார் செகண்ட் பிளேஸ்னா நீங்கள் டக்குனு யாரை சொல்லுவீங்க? ம். அடுத்து ஆதவர்ஜனா. அது அப்படி கொண்டு வராங்கல்ல, அதான வாய்ஸ் ஆஃப் காமனுடைய வேலையே. ஓகே. வாய்ஸ் ஆஃப் காமனுடைய வேலையே ம். இப்போ அதுதான். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் என்னைக்கு உள்ள நுழைஞ்சு தான் என்னைக்கு ஆதவர்ஜனா அன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புஷியானது 3வது இடத்துக்குள்ள போயிட்டார். ம். இன்னைக்கு கணக்கில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து சோத்தில் எங்கே பார்த்தாலும் எழுதப்படுது, எங்கே பார்த்தாலும் வந்து பேனர்கள் வைக்கப்படுது. ஒரு மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து புஷியானந்த் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஆதவர்ஜனா இருக்கிறேன். ம். அப்போ புஷியானந்தே பேக் டு பவிலியன்ற மாதிரி தானே இருக்குது. ம். அதனால் இது வந்து ஜான் வந்து அவருடைய வந்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறாரு. ஆனாலும் ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் போராட முடியும்? இவன் ஒவ்வொருத்தருக்கும் வட்டச்சாளருக்கு ஃபோன் போட்டு நீ இங்கே பேனரில் வந்து வைக்காத சொல்ல முடியுமா? நீங்கள் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதே ஆதவர்ஜனா வந்து விசிகால இருந்தபோது எப்போவுமே விசிகால வந்து ஒரு ஃபார்முலா, உங்களுக்கு தெரியும், ஒரு நடைமுறை இருக்குது. என்னென்னா ஒரு சிறுத்தைகளுடைய அந்த எம்பலம், அம்பேத்கர், அண்ணன் திருமா, 3 படத்தை தவிர வேறு யார் படமும் வந்து அந்த கட்சியில் வந்து இருக்காது. சின்ன பிட் நோட்டீஸாக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், பேனராக இருக்கட்டும், சோத்தில் எழுதாத எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா யாருடைய படமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்காது. ஆனால் அதே இதில் வந்து இளைஞர் அணியில் ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு கூட்டம் போடும்போது சிறுத்தைகள் படம், அம்பேத்கர் படம், சிறுத்தைகளோட அந்த எம்பலம், அந்த அந்த லோகோ, திரும்ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனோட அந்த நான் கட்சியில் இருக்கும்போது சொல்கிறேன். நான் சொல்கிறது கட்சியில் இருக்கும்போது நடந்த விஷயம் சொல்கிறேன். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாவேக்கலை வந்து அப்படி பழகுறாங்க. இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சொல்ல முடியாதுல்ல, சர்க்குலர் போட்டு சொல்ல முடியாதுல்ல, வைக்க முடியாதுல்ல. ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற வந்து ஒரு வட்டத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? அப்போ மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் போகணும். அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஒன்றியத்துக்கு, உள்ளாட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்டம் பகுதி இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே போகணும். அடிமட்ட தொடர்கிட்ட போகணும். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெனக்கட்டு தினமாக செஞ்சுட்டு இருக்க முடியும். அப்போ கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முதல்ல வந்து ஒரு ஃபார்முலா வந்து அமைக்கணும். யாருடைய படம் வரணும், யாருடைய படம் வரக்கூடாது, பேனரில் யாரோட படம், பிட் நோட்டீஸில் யார் படம், பேர் எங்கே வரணும், படம் எங்கே வரணும், இதெல்லாம் வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும். இனி வரும் காலங்கள் நடக்கலாம். இப்போ தானே வந்து இப்போ மகன் வந்து வந்திருக்கிறார் இல்லையா? செகண்ட் பிளேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மகன் அரசியலுக்கு வரல, இருந்தாலும் அப்பா கிட்ட வந்திருக்கிறாரு. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தானே வந்து வெளியே வந்திருக்கிறாரு, பேசுகிறாரு.
வந்தாலும் தகுதி இருந்தால் தாராளமாக வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இல்ல விஜய் அவர்களுக்கே தகுதி இருக்கா அப்படிங்கிறது ஒரு அப்படி இல்லை, நீங்கள் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோன்னா அங்கே இப்படி நம்ம எழுப்பும் போது தான் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவருக்கு நேர் எதிராக இருக்கிறது யார்? அவருக்கு தகுதி இருக்கா? இப்போ நீங்கள் விஜய் அவர்களுக்கே நீங்கள் தகுதி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா, அவர் நேர் எதிராக வந்து களமாடக்கூடியவங்களை பாருங்கள், தகுதி இருக்கான்னு பாருங்கள். யாரை வேணா நீங்கள் எடுங்க. அரசியல் பின்புலம் இருக்கு, இல்லை பின்புலம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, பின்புலம் மட்டுமே வந்து நம்ம வச்சு முடிவு அனுபவம் இருக்கு. அனுபவம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த அனுபவம் எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு தானே வந்தது. வாய்ப்பு கிடைச்ச பிறகு தானே அந்த அனுபவம் வருது. ஸோ அதனால் வந்து காலம்தான் ஒவ்வொருத்தரும் மாற்றும். இப்போ உள்ளபடியே இவங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அனுபவம் கிடையாது தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து பரம்பரையாக வந்து அமைச்சர்களா கிடையாது. இல்லை, ஏதோ ஒரு காலத்தில் அந்த பதவிக்கு வராங்க. அப்படி வந்தவங்க தானே எம்ஜிஆர், கலைஞர் எல்லாருமே. அதுக்கப்புறம் அனுபவத்தை வளர்த்துக்கிறாங்க. அதுக்கான அவகாசம் வேணும். இல்லை, அது வரட்டும். நம்ம அது நெகட்டிவாக நம்ம பேசலை. ஆனால் இருக்கும்போது செயல்படும் போது இப்போ வந்து விஜய் வந்து தப்பாக செயல்படுறாரு, இந்த மாதிரி அரசியல் இப்படிலாம் பேசலாமாங்க, கொத்து புரோட்டெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம இதுவரை நம்ம பேசும்போது அங்கே உள்ளபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கணும். என்னென்ன அதை எடுத்துக்கிட்டா அது ரைட்டு, இவர் சொன்னது சரிதாங்க, நம்ம அடுத்த முறை இந்த லாங்குவேஜை நம்ம தவிர்த்துன்னு நினைக்கிறோம். ரைட்டு, சேகரா சொல்கிறாங்க, அடுத்தது போட வந்து போலீஸ் வச்சு ஒரு கேஸை போடு, தூக்கி உள்ள வை, எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வந்துடுவோம். இவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. எனக்கு வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன். இங்கே யாரும் பரம்பரையாக வந்து அமைச்சர் கிடையாது, பரம்பரையாக முதலமைச்சர் கிடையாது. காலம்தான் அவங்கள பண்படுத்தி மாற்றுது. எப்படி ஜெயலலிதா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை தான் வந்தாங்க. இறக்கும் போது வந்து அரசியல் வந்து அந்த உலகத்து ஒட்டுமொத்த அரசியலுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்று அழைக்கப்பட்டாங்க, பொதுமக்களால் அழைக்கப்பட்டாங்க இன்னும் சொல்லப்போனால். ஸோ அது காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்படுத்தும். இப்போ தகுதின்றது அரசியல் வாரிசுகளுக்கு தகுதின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படிங்க ஒரு முதலமைச்சர் மகன்னா அவர் அடுத்தது வந்துடணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. தகுதி தான் வரலாம். உதயநிதி எப்படி வந்தார்? இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய மாற்று அரசியலே இங்க வராது. இப்போ விஜய்க்கு அப்புறம் ஜெய்சன் வந்தாருன்னா அதே வாரிசு அரசியல் அப்படி இல்லை. நான் சொல்லுகிறேன்னா, அந்த அது ஜேசன் சஞ்சயா இருக்கட்டும் அல்லது வந்து இன்பநிதியாக இருக்கட்டும், தகுதியும் தான் வரட்டும்ன்றாங்க. அவங்களுக்கு அப்பா வந்து எனக்கு ஒரு அப்பா இப்படி ஒரு அப்பா கிடைச்சாருன்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆளுமை என்னுடைய தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே முடக்கி வைக்க முடியாது. இல்லை, நான் ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்துட்டேங்க, அதனால என்னால் அரசியல்வாதியாக ஆகவே முடியாதுங்க, எனக்கு தகுதி இருந்தாலும் கூட அப்படி சொல்ல முடியாது. இல்லை, தகுதியும் தான் வரலாம். ஆனால் இல்லை, இவர் யார் தெரியுமா, இவர் முதலமைச்சரோட புள்ள, அதனால் இவர் கண்டிப்பாக இவருக்கு தகுதி இருக்குங்க, கண்டிப்பாக இவர் தாங்க வந்தாகணும்னு அதை அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது. வாய்ப்பு வசதி அதான் நான் சொல்கிறேங்கல்ல, உங்களுக்கு வந்து அதுக்கான அறிவு ஆற்றல் திறமை இருந்துன்னா வரட்டும். இல்லை வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, அதனால் அவர் வரட்டும்னு சொன்னால் அது வந்து சரியாக வராது. அறிவாற்றல் இருக்குது, திறமை இருக்குது. என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்குவப்பட்ட பேச்சாக இருக்குது. ஆமாம், வந்து ஜேசனோடது வரட்டும். வந்தால் அதை ஏன் நம்ம தடுக்கணும்? இல்ல அவர் இப்பதான் ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாரு. இல்லைம்மா, நான் சொன்னேன் வரட்டும், சினி வரட்டும், ஒரு 5 படம் 10 படம் நடிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சொன்ன திறமை இருந்தால் வரட்டும்னு சொல்கிறேன் நான். இல்லை விஜய்க்கு பிறந்துட்டாருங்க, இவர் விஜய் அப்பாங்க, இவர் மகன்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அந்த முடிவுக்கு போகக்கூடாது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ஆர்வம்ன்றதை தாண்டி அவருக்கு திறமையும் அந்த பக்குவமும் இருந்ததுன்னா வரட்டும்ங்கிறது, அதை தடுக்கக்கூடாது. இல்லை, யாராக இருந்தாலும் தடுக்கக்கூடாது, என்பதையும் தடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பக்குவம் இருக்குது, அந்த அறிவாற்றல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, எத்தனை அமைச்சர்கள் வந்து அறிவே இல்லாத அமைச்சர்கள் இருக்கிறாங்களே, நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். அப்போ கரண்ட்ல சொல்கிறேன், விஜயோட அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவற்ற அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் எப்படி அவங்க அறிவுள்ளவங்களும் அவங்க மாற்றிக்கிறாங்க, எப்படி வந்து பக்குவமுள்ள அரசியல்வாதியை மாற்றிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஜெய்சன் ஒரு 5 படம் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்றீங்க. இங்க என்ன ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, 5 படங்கள் ஒரு 10 படங்களே ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு. இப்போ தனுஷ் அப்படி இல்லை, நான் சொன்னேன் பாருங்க, ஒண்ணுமே வேண்டாம், சினிமாவுக்கே கூட போக, நான் இப்படி நேராக உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன், ஏன் உங்களுக்கு சங்கடம்? சினிமாவுக்கே போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்வம் இருந்து களமாடுறாரு வச்சுங்களேன், அந்த பக்குவமும் அந்த திறமையும் அந்த அரசியல் அந்த அனுபவம் பெறாருன்னா அடுத்தடுத்த நாட்களில் அவருடைய பயணப்படும் போது வரட்டும். இப்போ நான் கேட்குற விஜய் பிரபாகரன் வந்து எத்தனை படத்தில் நடித்தார்? இப்போ வந்து அவங்க கட்சியில் அவர் வந்து ஒரு முகமாக பார்க்கப்படுறாருல்ல விஜய் பிரபாகரன், அவர் நான் படமாக நடித்தார். வாரிசு அரசியல் கூட இருக்கட்டும், ஆனால் வாரிசு அரசியல் நின்னாலும் வந்து நிற்கணும்ல, இன்னும் விமர்சிக்கப்படலையே. விஜய் பிரபாகர் வந்து விமர்சிக்கப்பட்டாரா எங்கேயாச்சும் சொல்லுங்க? இல்லை, அந்த அளவு ஸ்ட்ரீம் லைட் அவர் மேலே விழலை. இன்னும் விழன்றது தான் அந்த கட்சியோட வந்து வளர்ச்சியை வச்சு தான். இப்போ விஜயகாந்த் இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரீம் லைட் அதிகமாக விழுந்திருக்கும். அவர் வந்து பேசக்கூடிய அரசியல் பாருங்க, ஒரு 4-5 மீட்டிங்கில் பேசுகிறாரு. உள்ள விட விஜயகாந்த் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பேசுகிறாரு. இங்கே வாரிசுகள் எல்லாருமே அப்படி தானே.
மு.க. ஸ்டாலின் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில் பேச்சு அவருடைய அனுபவம் முதிர்ச்சி இருக்கலாம். ஆனால் அந்த ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியிட இருக்குல்ல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ இதை சொல்லிட்டா உடனே வந்து மு.க. ஸ்டாலினை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறோம், அப்படி கிடையாது. உதயநிதியோட பேச்சு பாருங்க, 2 சப்ஜெக்ட் தான் எடுத்தாரு, வட இந்தியா ஆடிச்சு. 2 சப்ஜெக்ட் கூட ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அது கூட ஒரு செங்கல் ஒரு முட்டை அவ்வளோதான். ஒரு செங்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து அதை தாண்டி வந்து கேட்டால் வந்து இந்த சனாதனத்தை வந்து கொசுன்னு சொல்லி ஒப்பிட்டு பேசினார், அவ்வளோதான். வட இந்தியா முழுவதும் வந்து யாருன்னு சொல்லி தலைக்கெல்லாம் விலை வச்சாங்க ஆமா இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து அந்த அனுபவம் முதிர்ச்சி அது இருந்தால் வரட்டும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏற்கனவே அறியப்பட்ட முகம், அகில இந்திய அளவில் வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்ட முகம் தான். அவர் வந்து கொத்து பரோட்டான்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது. இந்த புரிதல் வேணும். அப்போ உங்ககிட்ட இருந்து வேற எதிர்பார்க்குறோம். ஒரு முதிர்ச்சியான வார்த்தையை வந்து விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அந்த வார்த்தை யார்கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் கிட்ட வருது. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அதுக்கு காரணம் படித்த படிப்பு, கல்வி. இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஜேசனுடைய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்குவத்தை கொடுக்குது, அந்த பேச்சை கொடுக்குது, அந்த முதிர்ச்சியை கொடுக்குது இல்லையா? அனுபவம் இல்லை இத்தனைக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து மாற்றங்கள் இருக்குது. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 5 படத்தில் 10 படத்தில் டைரக்டாக கூட வரட்டமேன்ற நான். இல்லை இப்போ ஜெய்சனை நம்ம விட்டுருவோம், அவங்க வந்து இப்போதான் வந்திருக்காங்க. இப்போ தனுஷ், விஷால் அவங்க எல்லாமே அடுத்து அதிரடியா அரசியல், எல்லாருக்கும் அரசியல் ஆசை இருக்குல்லம்மா. இப்போ விஜய் தானமா அதுக்கு காரணம். விஜய் தோல்வி அடைஞ்சா பிரச்சனையே கிடையாது, விஜய் ஜெயிச்சது தானே இப்போ பிரச்சனை. ஒரு முன்னுதாரணமா வந்து ஆமாம். இப்போ ஏன்னு கேட்டால் இப்போ பழைய உதாரணங்கள் இருந்துச்சு. டி ராஜர், பாக்கியராஜ், சிவாஜி, கமல்ஹாசன், சரத்குமார், இந்த உதாரணங்கள் வச்சு ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ பார்க்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 108 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார்ல, சரி அவர் ஒரு 108 சீட் அடிக்கும் போது நம்மளால ஒரு 20-30 அடிக்க முடியாதான்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கு பின்புலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜயோட மூலதனம் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அரசியலுக்காக? ஒன்றுமே இல்லையே. சினிமா முழுக்க சினிமா தானே. அதை கடந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இவர் எடுத்ததுமே அடித்தது என்னன்னு கேட்டால் 2 பேருக்கு தான் இங்கே போட்டி, டிஎம்கே வந்து வெர்சஸ் டிவிகேன்னு. அப்போ வந்து எல்லாரும் வந்து பார்த்தா மற்ற கட்சி, அப்போ அதிமுக கண்டுக்காம விடுங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நட்பு இல்லை, எல்லாரையும் நட்பு சக்தியாக வச்சது அது ஜான் செஞ்சார் அந்த வேலையை. எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு எல்லாரையும் வந்து ஒரு நட்பு சக்தியாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதை எடுத்தாங்க. அந்த பின்னாடி ஜான் அவர்கள் வந்து நட்பு கண்டிப்பாக எல்லார்ட்டையும் நட்பு பாராட்டினார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இப்படியே இருங்க, நாளைக்கு நம்ம வந்து ஒன்றா கூட இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெபபேன்னுவாங்கல்ல, அது மாதிரி வந்து பிஜேபிக்கு ஒரு பெபபே, காங்கிரஸுக்கு ஒரு பெபபே, எப்படியோ எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சில முடிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் போன்ற நபர்கள்லாம் உள்ள நுழையும் போது அப்போ அந்த முடிவுகளுக்கு வந்து அவரும் கூட வந்து கொஞ்சம் இசைவு தெரிவித்து அப்படி கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணி கொண்டு வந்தார். என்ன எதிர்பாராத சம்பவம், அந்த கரூர் சம்பவம்லாம் வந்ததுனால தான் வந்து இவங்களுக்கு வந்து பின்னடைவாச்சு. கரூர் சம்பவம் வந்து முழுக்க ஜான் கிடையாது, இது ஆதவர்ஜுனாவில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளபடியே வந்து அந்த கணக்கு தப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் வந்து ஜான் வந்து அதில் உடன்பாடே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக ஆதவர்ஜுனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம போட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக வலிமையாக்குனார். அப்போ ஏற்பட்ட சிக்கல் தான் அந்த கரூர் சம்பவம். போகிற போக்கில் போயிருந்தாருன்னா இப்போ ஜான் எடுத்த மாதிரி அந்த ட்ராக் அப்படியே போயிருந்துச்சுன்னா இவ்வளோ சிக்கல்லாம் வந்து விஜய்க்கு வந்து தனிப்பட்ட சிக்கல் உருவாகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே 2-3 பேர் தான். அந்த 2-3 பேரில் நீங்கள் சொல்கிற நடிகையெல்லாம் வந்துடுவாங்க சரிங்களா? அங்கே வந்து ஜானாலும் அந்த மாதிரி எதுவும் பின்னடைவே கிடையாது. ஜான் போட்ட கணக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு. இது எனக்கு நல்லாவே தெரியும், நான் பழகம் தெரியும். இப்போவும் கூட நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்பு பாராட்டத்தில் தான் வந்து சீமான், அன்புமணி எல்லாமே இருக்கிறாங்க. விசிகாவை கொண்டு வந்து உள்ள விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆதவர்ஜுனுடைய அவர் ஃபார்முலா. அது சில நேரங்களில் ஜான் வந்து பெண்ட் பண்ணி போறாரு. தாவேக்காவுடைய எண்ணம் அப்படிங்கிறது அன்புமணி அவர்கள் பாமக உள்ள கொண்டு வரது தான். விசிகா ஜான் ஆரோக்கியசாமியோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி மீது, அது என்ன ரீசன், திருமாவளவன் அவர்கள் மீது இல்லை, கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். அது அன்புமணியோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பு இருக்கு. விசிகாவோட வந்து இணையதுன்றது கேட்டினா இவங்களுடைய வந்து அது வந்து ஆதவர்ஜுனாவுடைய அது காலப்போக்கில் ஃபியூச்சரில் என்ன பிளான் இருக்கலாம், அந்த கட்சியை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னார்ல ஏற்கனவே வந்து பேசின வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இன்னும் அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக வரல, இன்னும் சரியா அமைக்க போக போக வரும், இன்னும் இனிமேல் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவகாசம் இல்லை. இப்போ அன்றாட பிரச்சனைகள் பார்ப்பீங்களா? இப்போ காவிரி நீர் பிரச்சனை இருக்கு, அதுக்கு வாய் திறந்து பேசக்கூடியது யாரு? புசி ஆனந்த். அவர் வந்து பேசவே மாட்டாரு. ஆமா, இப்போ நான் என்ன சொன்னேன், காவிரி நீர் பிரச்சனை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால வரலாறு இருக்கு, உங்க கண் முன்னாடி எதுவும் வந்து ஒரு ஏன் பல புத்தகங்களே இருக்கு காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமா பல விஷயங்கள். ஏன் அரசு அதிகாரத்தில் இருக்கீங்க, அதிகாரிகள் கேட்டாலே என்ன ஈவெண்ட்டை கொண்டு வந்து போட போறாங்க, கடந்த காலத்தில் காவிரி நீர் பிரச்சனை எப்படி கடந்து வந்திருக்கு,
காவிரி நதிநீர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வளைவு நெளிவுகள்லாம் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவணங்களே இருக்கு. ஆமா. நீங்க அதை பார்த்தாலே சம்பவங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உள்வாங்கினா போதாதா? ம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க முடியாதா? ம். இன்னைக்கு அரசு ஒரு நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியாதா? ம். ஒரு பத்திரிகையாளர்களால் சந்திச்சு வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ண முடியாதா? அப்படியே அவங்களை கடிச்சு குதற போறாங்க. ம். அப்படியேனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட்ஸ்னு ஒரு பதில் இருக்கு. ம். ஆனா அதை கூட சொல்லாம பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே நீங்க ஓடுறத பார்க்குறோம். அப்புறம் வந்து பேசும்போதும் தப்பா பேசுறீங்க. நிர்மல்குமார் வந்து பேசும்போது முதல்ல உங்களோட எண்ணம் என்ன இருக்குன்னா உங்க நிலைப்பாடு என்னன்றது தெரிவிக்கணும். ம். இப்போ மேகதாது பிரச்சனை வருதுன்னு கேட்டால் அதை எப்படி எதிர்கொள்ள போறோம்? சட்டப்பூர்வமா எதிர்கொள்ள போறோமா? அது என்ன வந்து பேச்சுவார்த்தை மூலமா எதிர்கொள்ள சொல்லியிருக்காங்க, போறோமா? உச்சநீதிமன்றம் போறோம் அல்ல, அப்படின்னு அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்க தானே முடிவு பண்ற இடத்துல அரசு நீங்க. ஆமா. ம். அரசியல் கட்சி இல்ல. ம். அப்போ அரசியல் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஆனா அரசுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ம். உச்சநீதிமன்றம் போகணும். ம். அப்போ அது சம்பந்தமா நீங்க என்ன வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு நீங்க ஒரு செய்தியை ஒரு அறிக்கையா கூட நீங்க கொடுத்துடலாம். ம். அமைச்சர் பேசுறதுக்கு திராணி இல்ல. ம். அப்போ நீங்க ஒரு அறிக்கையா கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. ம். அப்போ அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா அரசியலுக்காக நீங்க வந்து கேட்டா கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு தப்பா பேசி இழுக்கிறீங்க. ம். அப்போ அது ஒரு பேசும் பொருளாகுது இல்லையா? பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு தான் அதுதான் பேசுறாங்க. நோக்கம். அப்போ உங்களுக்கு உங்களை டைவர்ட் பண்ணணும், பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணணுன்ற நோக்கம் தான் இருக்கு. ஓகே. நீங்க இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் பேசணும் கிடையாது. ம். அந்தந்த அமைச்சர் பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ம். இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க தானே பேசி ஆகணும். ஆமா. நீங்க என்ன செய்றீங்க, அந்த பொறுப்பத்திக்கு அவர்கிட்ட கொடுத்துறாரு. ம். இவர்கிட்ட கேட்குறாங்க ராஜ்மா. இப்போ அந்த அமைச்சர்களோட சிக்கலை என்ன தெரியுங்களா? யாரும் அவங்க துறையெல்லாம் அந்த துறையில பேசுறதே இல்லை. இந்த அரசுக்கு பெரிய பின்னடைவே இதுதான். ம். அப்படியே ஜிக்ஸாக்கா வராங்க. இவர் துறையை அவர் பேசுவார், அவர் துறையை இவர் பேசுவார். இப்படிதான் போயிட்டு இருக்க தவிர ஆய்வுகள் கூட அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடக்குது. ம். இங்க இவர் ஏங்க பேசணும்? ம். இந்த இடத்துல அவரு அந்த அமைச்சர் தானங்க இதுக்கு பதில் தரணும். ம். ஸோ இதுதான் வந்து பின்னடைவு. இது வந்து இதை சரி பண்ணணும் முதல்ல. ம். அப்போ உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா நீங்க பனையூர்ல ஒரு கவுன்சிலிங் போடுங்க, வாரத்துல ஒரு நாள் போடுங்க. அவங்களுக்கு நாலேஜ் இல்லைனாலும் அதிகாரிகளுக்கு இருக்கும். அல்ல, அதிகாரிகள் வந்து பேச முடியாதுங்க. பத்திரிகை அமைச்சர் தான் பேசணும். ம். அப்போ அதிகாரிகள்கிட்ட வந்து அட்வைஸ் வாங்கி ஒரு துறைக்கு வந்தாச்சுன்னா நீங்க அந்த வேலையை நீங்க செஞ்சுதானே அதுக்கான வந்து நீங்க கவனம் செலுத்தணும்ல. நீங்க ம். ம். இப்போ வந்து காவிரி, இப்போ நான் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த கருத்தை நீங்க சொல்லுங்க, ரைட்? அது வரைக்கும் நீங்க செலக்டிவா கூட நீங்க கொண்டு வாங்க. ம். அது வரைக்கும் பேசிட்டு நீங்க வந்து நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இல்ல, பத்திரிகையாளர்களை சந்திச்சா பல பேருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்ல, பல பேருக்கு என்ன ஆபத்து வந்துருப்போம். சும்மா வந்து அவரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கேட்டா ஒரு அனுபவம் வாய்ந்த அமைச்சர்ல. ம். அவர்கிட்ட கொடுங்க இந்த நீர்வளத்துறை அமைச்சர் பதவியை. அவர் நிதியமைச்சரே வேணாம்னு சொல்லிட்டு ஓடினவர் தானுங்க. வேற துறை கொடுங்கன்னு சொல்லி போனவர் தானே. அவரு சொன்னாரா இல்ல இவங்க மாத்துனாங்களா? அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பெரும்பாலும் கேட்டா வந்து ஒரு மூத்த அமைச்சர்னா நிதி அமைச்சர் வந்து அவருக்கு ம். போட்டாங்க. வேணான்னா அவங்க முதல்ல செஞ்சிருப்பாங்களே. ம். இவரு தான் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ம். எனக்கு இந்த துறை அமைச்சர் கொடுங்க, எனக்கு அது வேணான்னு வந்து ஒதுங்கியிருக்கலாம் ஒரு வேலை. ஏன்னா செகண்ட் பிளேஸ்ன்றது வந்துச்சுனாலே பல நேரங்களில் முதலமைச்சர் வந்து accountability எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அவருடைய பதில் கூட இவர் சொல்ற மாதிரி ஆயிடும். எனக்கு தெரியும் முதலே வேணான்னு கட்சி முடிவு பண்ணிருச்சுன்னா வந்து முடிவு பண்ணிருந்தா தலைமை முடிவு பண்ணியிருந்தா அவர் அந்த அமைச்சர் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ம். ஸோ அதனால வந்து செங்கோட்டையன் வரைக்கும் பார்த்தா இப்போ கூடுமான வரைக்கும் அவர் பத்திரிகைகளை சந்திக்கிறதே அவாய்ட் பண்றாரு. ம். செங்கோட்டையனே சொல்றேன். ஆமா. ஏதோ வந்துட்டோம். ஆனால் அவர் அந்த கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்படி தான் இருந்தார். ம். தன்னை முதன்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த நோக்கமே அவருக்கு இருக்காது எப்போவுமே. ஒரே ஒரு முறை சட்டமன்றத்தில் அந்த கலவரம் ஏற்படும் போது 89 நினைக்கிறேன், அந்த டைமில் 90களில் அப்போ தான் அந்த உரையெல்லாம் தூக்கி அடித்து கலைஞருடைய கண்ணாடி கீழே விழுது. அதெல்லாம் வந்து 90 நடந்தது. அப்போ தான் செங்கோட்டையன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைம்லைட்டுக்காக வராரு. ம். யார் செங்கோட்டையன் கேட்டால் பட்ஜெட் உரையை தூக்கி கலைஞர் முகத்தில் வீசி எறிஞ்சவர். அந்த செங்கோட்டையன் வந்து இப்போ இல்லை. ம். அவர் கடந்து போகணும்னு நினைக்கிறாரு. ம். நமக்கு வேண்டாமோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ம். நம்ம ஏதோ ஒரு துறை கொடுத்தாங்கன்னா அந்த துறையில் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இருக்கிற அமைச்சர்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எஜுகேட் பண்ணிக்கணும்ல, தங்களை தானே வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜை வளர்த்துக்கணும்ல. இல்லை பனையூரில் ஒரு கேம்பஸ் போடுங்க, அது வந்து சனிக்கிழமையான ஒரு வந்து பொலிட்டிக்கல் அட்வைஸ் பெற மாதிரி யாராவது வந்து ஒருத்தரை போட்டு பாடம் எடுங்க, கிளாஸ் எடுங்க. எல்லா அமைச்சர்களுமே இவங்களே பெருமையாக பேசினா அப்படிமா. யார் ராஜ்மோகன் கேட்டால் வந்து கீர்த்தனா, வேடிக்கை பாருங்க, கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன். அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பாகவே செயல்படுறாங்க. இது விஜய் தான் சொல்லணும். ஒரு முதலமைச்சர் தான் வந்து, ஏன்னா ஈக்குவல் தானே, கல்வி அமைச்சர் அவங்க தொழில்துறை அமைச்சர் ஈக்குவல் தானே, துறை அமைச்சர் ரெண்டு பேரும். அப்போது சிஎம் வேணா சொல்லலாம், சர்டிஃபிகேட் பண்ணலாம். யாருன்னு கேட்டால் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இவர் சொல்கிறாரு கீர்த்தனா வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க, செயல்பட்டதாக கூட இருக்கட்டும், நீங்கள் எப்படி சான்று கொடுப்பீங்க?
இல்ல அது ஒரு துறை கொலீக் அப்படிங்கிற முறையில சொல்லக்கூடிய ஒரு அது விஷயம். இல்லைங்க, அது வந்து பத்திரிக்கை அது 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 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சருக்குள்ள அந்த மாண்பை குறைக்குங்க. நீங்க ஒரு ஈக்குவல் அமைச்சர் நீங்க. ம். நீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்க? ம். முதலமைச்சர்ன்றவரு இவங்க அத்தனை பேரும் வழி நடத்துறவர். முதலமைச்சர் சொல்லணும். நீங்க எப்படி முதலமைச்சர் சொல்லுவீங்க? இந்த இடத்துல டம்ப் சரி, பண்றாங்க இன்னொன்னு சொல்லுங்களேன் அப்படின்னா. பார்க்கலாம். வந்து ம். பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா சிறப்பாக செயல்படுறாரு சொல்லுங்களேன் பார்ப்போம். ம். சொல்ல முடியாதுல்ல. ம். ஏன்னா அது அந்த கீர்த்தனான்ற வந்து பெண் அமைச்சர்னும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க மேல வந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா, என் துறை சம்மந்தமா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான். ம். இன்னொரு துறை சம்மந்தமா நீங்க என்கிட்ட கேளுங்க. இந்த கேள்விக்கு இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்னு ஒண்ணு இருக்கு. பத்திரிகை அப்படிதான் கேட்பாங்க. ம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. நீங்க ஒரு அமைச்சர் அவ்வளவுதான். அதுவும் ரொம்ப அனுபவம் பெற்ற அமைச்சர். இப்போ இதே நீங்க செங்கோட்டையனை கேட்டா கூட சொல்லலாம். ஏன்னா அவர் முன்னாள் அனுபவசாலி, ம். முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் லீடர், ஒரு 40 ஆண்டு காலம் இருக்கு. அவர் வேணா சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா வந்து, அவங்க வந்து புதுசா வந்திருக்கிற அமைச்சர், அவங்களுக்கு வந்து நல்லா தான் செயல்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்லலாம். நீங்க ஈக்குவல் தானே 2 பேரும். நீங்க என்ன முன்னாள் ஏதாவது அனுபவம் இருக்கா? நீங்க ஒரு முன்னாள் அமைச்சர். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடியூபர்னு சொல்லி நம்ம குறைச்சி மதிப்பில்லை. ம். ஆனால் நீங்க இந்த அமைச்சர் அந்த பதவிக்கு நீங்களும் புதுசு தானே. ம். உங்களுக்கு என்ன அதே தானே அவங்களுக்கும் ஒரே லெவல்ல தானே இருக்கிறீங்க. இல்ல இப்ப அவரு சொல்றாரு அப்படின்னா சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விமர்சனத்துக்கு தான் அவர் பதில் சொல்றாரு. இங்க இது பாருங்க, ஒரு விஷயம் என்ன, நீங்க ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆமா ஆமா. இப்போ அவருக்கு சொல்ற சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு என்னன்றதை பாருங்க. நீங்க ம். பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. இல்ல ரீல்ஸ் மட்டுமே போடுறாங்க அந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அது குற்றச்சாட்டு உண்மைதானே, இருக்கிறது உண்மைதானே. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க ம். கடந்த வாரம் கூட 450 கோடியில முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. அப்ப ரீல்ஸ் அது மட்டுமே நான் சொல்றேன். போடுறாங்க நீங்க உங்க கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல அதுக்கு போயிருங்க. நீங்க ம். ரீல்ஸ் போட்டீங்களா இல்லையா அதை சொல்லுங்க முதல்ல. போட்டாங்க. நீங்க போட்ட ரீல்ஸ் சர்ச்சையாச்சா இல்லையா? ம். நீங்க அதை ஏன் செய்றீங்க? உள்ளபடியே ரீல்ஸ் போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் இப்போ ரீல்ஸே போடுறது இல்ல. யாரு அவர் சொல்றீங்க? டிகே பிரபு தான் வந்து ரீல்ஸ் Okay, போடுறதுலேயே ம். அவர் தான் எக்ஸ்பர்ட். ம். அவர் வந்து பிஹெச்டி முடிச்சவர். அவர் ம். ரீல்ஸ் அவர் போடுறதே இல்லை. எப்போ வந்து அவன் வந்து இந்த அமைச்சர் பதவி எடுத்தாரோ அதோட வந்து பார்த்தா இந்த ரீல்ஸ் போடுறது எடுத்து அவர் ஏதோ வந்து செயல்படுறாரு. அவர் என்ன ம். செயல்படுறாருன்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பெண் அமைச்சர் பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அவங்க கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து இப்போ இருக்க எடுத்து பாருங்க. ம். சிலதெல்லாம் நம்ம பார்க்காம கூட கடந்து போயிடுறோம். நீங்கள் அமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு அந்த அமைச்சருக்குள்ள அந்த கண்ணியத்தை பாருங்க. ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் பேசுறது எவ்வளோ சர்ச்சையாச்சு. ம். ம். அன்னைக்கு வந்து சீமான் பேசியிருந்தா அப்போ என்ன பதில் சொல்லியிருப்பாரு இவர்? ம். நான் கேட்குறேன். இந்த ராஜ்மோகன் அவர் துறை தானே ஸ்கூலு ம். பள்ளி கல்வித்துறை. அதுக்கு பதில் இருக்கா அவர்கிட்ட? சீமான் கேட்ட கேள்விக்கு கடந்து போகணும்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, அவங்க வந்து சிறப்பா செயல்பட்டாங்க. சிறப்பாக செயல்படுறாங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறாரு. ம். பிரச்சனை அது கிடையாது. ரீல்ஸ் போடுறத பற்றி தான் கேள்விங்க. ம். பேசும்போதே சொல்லியிருந்தோம். ஆரம்பத்துல அனைத்து கட்சி தலைவர்களும் போய் பார்த்திருந்தாரு எடப்பாடியை தவிர்த்து. இப்போ வந்து எல்லா கட்சியினரும் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அது ஏன் இவர் வந்து முன் வர மாட்டாரு அதை எடுத்து வைக்கிறதுக்கு? இல்லை என்னன்னா, முதல்ல இங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஏன் தவிர்க்கிறாங்கன்னு சொன்னால், அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சில கேள்விகள் எழுப்பப்படும். அந்த ம். கேள்விகளுக்கு வந்து உடனுக்குடன் வந்து இவர் வந்து பதில் தரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ம். பதில் தெரிவிக்கிறதுக்கு வந்து போதிய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனையே இப்போ அதுதான். ம். ம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா அங்கே வந்து சில வந்து கோரிக்கைகள் வைக்கப்படும். அதுக்கு அங்கே வந்து விவாதிக்கப்படும். அதுக்கு பதில் தரணும். ம். இதெல்லாம் இருக்குல்ல. அதை வந்து கடந்து போகணும்னு பார்க்குறாங்க. ஓகே. இப்போ தண்ணி வந்துருச்சுப்பா பிரச்சனை. எப்பவுமே அப்படி தானே. ம். தண்ணி வராத வரைக்கும் பிரச்சனை. அப்போ தண்ணி வந்துருச்சா ரைட் ஓகே. கையே ஒத்துழைச்சிருச்சு. அப்போ தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. ம். நான் எப்பவுமே வழக்கமாக இதான பிரச்சனை. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த காவிரி நீர் பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியை எப்போ தனின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தனிஞ்சிரும் பிரச்சனை. ம். இப்போ இவங்க அதான் சொல்கிறாரு, இயற்கையே வந்து நல்ல வேலை இயற்கையை ஒத்துழைச்சிடுறாரு. ம். எங்கள் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்ணபவன்கிட்ட சொன்னார், இங்கேருந்து ஒரு சிட்டி கடிச்சு சொன்னார், உடனே மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, அப்படி கூட பேசுவாங்க இவங்க. பேசுறாங்க. அதான் சொல்கிறேன், ம். எங்கள் தலைவருடைய பவர் அந்த மாதிரி. ம். ஸோ இயற்கை வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா இதெல்லாம் வந்து தற்காலிகமாக சொல்லலாம் தவிர பிரச்சனை நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. ம். இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக அரசு, காங்கிரஸ்னே எடுத்துக்கோம்னா கர்நாடக அரசையே சொல்றோம், காங்கிரஸ் வந்து ரெட்டை வேடம் போடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கர்நாடகாவுக்கு தான் ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லா அரசியல் கட்சியிலும் நிலைப்பாடு தானம்மா. ம். கடந்த காலத்தில் வந்து இது காங்கிரஸுக்கு மட்டுமே கிடையாது. ம். அது பிஜேபி வந்தாலும் அதுதான் நிலைப்பாடு. ஏன் அண்ணன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவருடைய கட்சியோட கிளை வந்து உருவாக்குனாங்க. ம். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்கிற விசிகா வந்து அங்கே உள்ள மக்களுக்கு உரிமைக்காக போராடுவாங்க. ம். இங்கே உள்ள விசிகா வந்து இங்க இருக்கிற ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? ம். ம். இதை நான் ஏதோ கற்பனையாக சொல்கிறேன்னு நினச்சிருப்பேன். இல்ல இல்ல. ம். ஒரு சிறிய கட்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியோட பங்கெடுக்கிற கட்சி தான். ம்.
ஆனால் வந்து ஒரு சிறிய கட்சியோட நிலைப்பாடே வந்து பார்த்தா அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ம். அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வந்து உணர்வு உரிமை ம். அதை வந்து பாதுகாக்கணும். இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெளிகிறாங்க காங்கிரஸில். ம். மாணிக் தாக்கர்னு ஒரு மாநில தலைவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரில. அவர் ம். தமிழ்நாட்டில் இருக்கிறாரா, டெல்லியில் இருக்கிற எங்கே இருக்கிறார் அவர்? ம். பேசணும்ல ஏதாச்சும். ஆமா. நீங்கள் வந்து நேராக நீங்கள் உத்தரவு போட்டுற இடத்துல நீங்கள் வந்து சிவகுமாருக்கு டிகே சிவகுமாருக்கு வந்து நீங்கள் ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ண முடியாது. ம். என்ன ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய ராகுல் காந்தியே இருக்கிறார், எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ம். சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிற மாணிக் தாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எதுவும் பேசவே இல்லை. ம். ஆனா விஸ்வநாதன் அவர் பேசியிருக்காரு. அவர் வேற வழி ம். ஏதாவது பேசுனா இப்போ ஏன் பேசுனீங்கன்னு கூட கேட்க முடியாது. நீங்கள் சாதகமாக பேசினாலும் சரி பாதகமாக பேசினாலும் நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு கூட சொல்ல முடியாது. ம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியை வந்து சுவைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ம். அதுக்கு வந்து அது பங்கம் வந்துடக்கூடாதுல்ல. ஆமா. நாளைக்கே நிலைமை மாறிச்சுன்னா சொல்ல முடியாது. ம். இப்போ இவங்க பேசுறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களுக்கு, இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்களுக்கு அப்படி இருந்தாலும் நடுவுல இருக்கக்கூடிய தலைவர் அப்படிங்கறது பேசி ஆகணும். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டிவிகேவோட நிலைப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கடந்து போகலான்ற அந்த மைண்ட் செட் நம்ம பார்க்குறோம். இந்த அரசியல் இந்த தட்பவெப்பம் அவங்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் போனால் அப்படியே கடந்து போயிடும். அப்படி தான் வந்து கடந்த காலத்துலலாம் அப்படி தான் நடந்துருக்குன்னு கூட அவங்க உதாரணத்துக்கு எடுத்துவாங்க. கொஞ்ச நாள் போனால் இந்த பிரச்சனை தணிஞ்சிரும், இது நம்ம கடந்து போயிடுவோம். இப்போ என்ன ஒரே இது கேட்டால் மேகதாது பிரச்சனை தான் இருக்குது. இதுக்கு வந்து என்னன்னு கேட்டால் நம்ம தீர்ப்பாயம் கேட்கலாமா வேணாமா, நீதிமன்றத்துக்கு போகலாமா வேணாமா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறதுன்னா தள்ளி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தள்ளி போட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் போட்டோம் அப்புறம் பிரச்சனைகள் எப்படி மறைமாறுது பார்க்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்னா மேலோட்டமா அரசு, கர்நாடக அரசு நம்ம தள்ளி போட்டுடலாம். ஆனா கீழ் மட்டத்துல விவசாயிகள் வந்து அந்த பயிரெல்லாம் வாடி இப்போ இன்னைக்கு கூட பேசியிருக்காங்களே, நீங்கள் வந்து குறிப்பாக அவங்களுக்கு என்னென்னா ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்குது. என்னென்னு கேட்டால் கூட்டணி கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அரசியல் கடமைகளை அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ விசிகாவை எடுத்துங்க, கம்யூனிஸ்டுக்கு எடுத்துங்க, விவசாயிகள்லாம் கிட்டத்தட்ட அவங்கள சார்ந்து இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் வந்து பாமகவும் சார்ந்து இருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கட்சிகளை வந்து அவங்களுக்கு கீழே வச்சுருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதை வந்து அதை தந்திரமாக கையால் இவங்க டேக்கிள் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கூட இருக்குது. ஆனாலும் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் தான் இவங்களுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குது, இவங்க எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க. அதனால தான் இந்த தாவேகா ஆளுங்கட்சி தரப்புலேயே ஒரு நிசப்தம் இருக்குது பாருங்கள். இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு பிறகு ஒரு நிசப்தம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அது அமைச்சர்கள் கடந்து போகிறதா இருக்கட்டும், நிர்மல்குமார் வந்து பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது. பரந்தாமன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொந்தளிக்கிறார் இல்லையா, அவர் பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து வம்பு இழுக்கிறது, இப்படி ஒரு அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் உருவாக்கி இப்படி நாட்களை உருட்டலாம்னு நினைக்கிறாங்க. அடிப்படையில் இதை வந்து சட்டப்பூர்வமாக தீர்க்க போகிறதா, எப்படி விவசாயிகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோன்ற அந்த இது இல்லாமல் அரசியல் ரீதியாக வந்து சர்ச்சைகளை உருவாக்கி அப்படி ஓட்டலான்றது தான் இருக்குது. அதே சமயத்துல எல்லா அரசு பதவிகளிலுமே தாவேகாவுடைய நிர்வாகிகளை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கூட நம்ம ஃபேக்ட் செக் யூனிட், அரசு ஃபேக்ட் செக் யூனிட்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஐடி விங்கோட நிர்வாகி அதுல தலைமையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன புதுசா, இது இப்போ கீர்த்தனாவே வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கிறவங்க தானப்பா அமைச்சர் நிறுவனத்துல இருந்த அப்படிங்கிற ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன், எப்படி சொல்றீங்க புரியல. பெண் நிறுவனத்துல திமுக ஐடி விங்ல இருந்தவங்க அப்படிங்கிற இல்ல நான் சொல்றது யார் இப்போ போட்டிருக்கா கீர்த்தனா அவர்கள். இல்ல கீர்த்தனா தான் சொல்றேன். அங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ல தானே வந்து அடுத்து அவங்களுடைய பயணம் இருக்கு, அதை ஒரிஜினல் கூட பயணம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற யாரை போட முடியும் நீங்க சொல்லுங்க. அதுக்காக நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இங்க அரசியல் ரீதியா இவங்க வந்து இன்னும் சொல்ல போனா இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இவங்க செலக்ட் பண்ணும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆள் கிடைக்காதனால தான் அதிமுக வந்து விலகி வந்தவங்களெல்லாம் இவங்க வந்து எடுத்து போட்டாங்க. உள்ளபடியாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ லயலா மணிக்கு வந்து தமிழ்நாடு பாரநூறு கழக தலைவராக வந்து பதவி கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பேசும் பொருளாச்சு, ஒரு தகுதியானவராக போனவராக வந்துடான்ட்டு. ஆனாலும் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தாங்க கேட்டால் வந்து ஒரு ஆசிரியர் தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லியோனி வந்து அதுக்கு தகுதியான நபரா, அவர் வந்து அந்த பதவியில் வந்துட்டு அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, என்ன பேசினார், பெண்கள் குறித்து என்ன பேசினார்லாம் ஒரு சர்ச்சை இருக்கிறது கேட்டால் ஓகே அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற, பரவாயில்ல அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது, லியோனிக்கு பதில் லயோலா மணி அப்படின்னு. அது மாதிரி ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரியத்துக்காக இருக்கட்டும் அல்லது வந்து அடுத்தடுத்து வந்து அரசு பதவிகள் கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களை கூட சொன்னாராம்,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கட்சிகள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, கூட்டணி கட்சிகள் ம். யாரும் வந்து அந்த சிபாரிசு வந்து எடுக்கக்கூடாது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது தாவேகா அரசே தான் வந்து இதை வந்து நியமனத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நீண்ட ஒரு யோசனைக்கு பிறகு தான் தமிழ்நாடு பாராளுமன்ற கழக தலைவர் பதவி கூட லைலாமணிக்கு கொடுத்தாங்க. அங்கே ஒரு அழுத்தம் இருந்துச்சு. யாரோட ராஜ்மோகன் மற்ற நபர்லாம் சேர்ந்து ஒரு பேசுகிற விதமாக பேசி தம்பி நமக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, நம்ம வந்து மேடைகள் பேசியிருக்காரு, சட்டமன்ற தேர்தலில் வந்து அவருக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு வழங்கலை, வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பெறலை, அப்படிலாம் சொல்லி கிளி பேசி ஈசி தான் வந்து இந்த லைலாமணிக்கு அந்த தமிழ்நாடு பாராளுமன்ற கழக தலைவர் பதவியே கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அது இந்த தகுதி அடிப்படையில் தான் வந்து வழங்கப்பட்டதுன்னு கேட்டால், நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால், அந்த தமிழ்நாடு பாராளுமன்ற கழக தலைவர் பதவி ஏற்கிற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொன்னால் அது லியோனிக்கு இருக்கானே சந்தேகம். சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இவர் வந்து ஏதோ ஒரு சமன்படுத்தினாங்க. அது அவர் என்ன பட்டதாரின்றது இன்னும் வெளியில் வரல. அந்த கல்வி தகுதியை நமக்கு வந்து வெளியில் வந்து அரசு குறிப்பில் வந்து நமக்கு எதுவும் இது வரைக்கும் வரல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு இதுதான் வேலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு சில பேர் இருக்கிறாங்க அவருடைய வழி நடத்துறதுக்கு. அப்படி சில பேரை மேற்கோள் காட்டி இதுக்கு பரவாயில்லன்ற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வாரியத்துக்கு கூடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பதவி யாருக்கு வழங்கலான்னு கேட்டால் சில அழுத்தங்கள் வரலாம் உள்ளேருந்து. இப்போ லைலாமணிக்கு எப்படி ஒரு அழுத்தம் வந்துச்சோ அந்த மாதிரி சில அழுத்தங்கள் வந்து கூட பதவியை போடலாம். ஆனா அது தவறு இல்லையா? நமக்கு தவறு இல்லைன்னு கிடையாது. இருக்கிற ஆளை வச்சு தான் அவங்க போட முடியும். இருக்கிற ஆளு தாவேக்காலுக்குள்ள மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அரசுக்கும் விசுவாசமா இருக்கணும்ல. இப்போ நான் இப்படி கேட்டேன் சார், நீங்க கேக்குறீங்க இருங்க இப்போ நான் கேட்கிறேன் எப்படி கட்சிக்கு விசுவாசமா அரசுக்கு விசுவாசம் ரெண்டுக்குமே அதை வந்து விசுவாசம் இருக்கும். இப்போ நாங்க லியோனி அதனால தான் நான் சொல்ல வரேன். லியோனியை போட்டாங்கல்ல தமிழ்நாடு பாராளுமன்ற, எதுக்காக போட்டாங்க? அவர் என்ன செஞ்சாரு, வந்து இந்த பதவியில போடுறதுக்கு முன்னாடி திமுக மேடையில பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல உங்களுக்கு தெரியும் வந்து அவர் எப்படி உள்ள நுழையிறாரு கேட்டினா வந்து பட்டிமன்றத்தில் தான் உள்ள நுழையிறாரு. அப்புறம் பட்டிமன்றத்தில் அவர் ஆதரவு பேச்சுக்கள் வந்து ஒரு சில பட்டிமன்றத்தில் இருக்கிற வந்து பிழைக்க தெரிஞ்சவங்க சில பேர் என்ன செய்கிறாங்க, பிழைக்க தெரியாத இன்னும் பேசிகிட்டே இருக்கிறான். பிழைக்க தெரிஞ்சவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் சார்பு நிலையில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தீவிரமான ஒரு மேடை பேச்சாளராக அவர் அப்படி வந்தவர் தானே வந்து லியோனியும். அந்த மாதிரி இப்போ தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தானே தெரியும் நெருக்கத்தில் இருந்து ஒருத்தர் பதவியில் போட்டிருக்காங்கன்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ லைலாமணி நமக்கு தெரியும். அவர் வந்து கட்சி தொடங்கினாலேருந்து வந்து இவர் வந்து ஊடகங்களில் பேசுகிறவர் தம்பின்னு எனக்கு தெரியும். மற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்களிப்பு என்னன்றது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமனில் 500 பேர் இருக்கிறாங்களாம். அந்த 500 பேரில் எனக்கு வந்து ஒரு 20 பேர் எனக்கு தெரியும். அவங்களுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்லுவேன் ஓகேன்னு சொல்லுவேன். அந்த பதவி கொடுத்தா பரவாயில்ல, கஷ்டப்பட்டாங்க பாவம், ஒவ்வொரு மாவட்டமாக போய் ஒரு ஒன்றியமாக பகுதியெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்ட பையன். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்ல யாருக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது யாருக்கு. இந்த அரசுக்கு கஷ்டப்பட்டாங்க, இந்த அரசு அமையறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்படி எடுத்துங்க, இந்த அரசு அமையறதுக்கே அவங்க கஷ்டப்பட்டாங்க. உள்ளபடி உண்மைதானே. இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து ஒரு ஆலோசகர் பதவி கொடுக்குறாங்க. இந்த அரசு அமைஞ்சதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாக்குறது வந்து ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பரிச்சை, எனக்கு அறிமுகம், உங்களுக்கு தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமி இது வரைக்கும் ஒரு போட்டோ கூட யாரும் பார்க்காத வந்து இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. போட்டோ கூட இப்போ தான் சமீபத்தில் ஒரு போட்டோ வந்து அதுதான் இவர் தான் ஜான் ஆரோக்கியசாமியான்னு தெரிஞ்சு, மற்றபடி எல்லாம் இணையத்தின் மூலமாக தான் வந்து தெரியும். ஆனால் நான் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து ஒரு அரசியல் ஆலோசகர் பதவி கொடுக்கறத கடுமையாக எதிர்க்கிறாங்க. நான் எதிர்க்கவே இல்லையா? ஏன் எதிர்க்கலை? எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஏன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படிங்க அந்த பதவியை கொடுக்கலாம், எப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து பலரும் எதிர்க்கிறாங்க. நான் எதிர்க்கவே ஏன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தவிர வேறு யார் தகுதியான நபர் இருப்பாங்க அந்த பதவி கொடுக்க, அரசியல் ஆலோசகர் பதவின்றது அவரை தவிர வேறு யார் தகுதியானவங்க இருக்கிறாங்க? ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பேரை உருவாக்குறது, கொடியை உருவாக்குறதுலேருந்து விஜய் வந்து ஒரு அரசியல் வந்து ஆளுமையாக உருவாக்குறதுல ஜான் ஆரோக்கியசாமியோட வந்து பிரதான பங்கு இருக்குது. 36 நாட்களில் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆப்பிள் கம்பெனியில் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கிறாரு. திருச்சியில் படிச்சிருக்கிறாரு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் வந்து ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி 2வது இடத்துக்கு முதல் இடத்துக்கு வந்துட்டாருன்னு கூட சொல்ல முடியும். ஆனால் வந்து ஒரு 10 பேரில் ஒருத்தராக இருக்கிறார். இவ்வளோ இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ஆலோசகராக வந்து ஒரு பதவி கொடுக்குறாங்க. எப்படிங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் மற்ற எதிர்க்கலாம். நான் எப்படி எதிர்க்க முடியும்? ஏன்னா எனக்கு தெரியும்ல. அந்த மாதிரி வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்லேயே நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஒரு வாரியத்திலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல பதவி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தானே தெரியும். எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி தகுதியான நபர், வந்து அரசியல் ஆலோசகர் பதவி கொடுக்கறதுல தகுதியான நபர் நான் சொல்லுவேன். அதே இன்னொரு நபரை கேட்டால் எனக்கு தெரியாது. விஷ்ணு ரெட்டியை வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அந்த ஆளுக்கு என்னங்க தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படிங்க கொடுக்கலாம்? ஏன்னா எனக்கு தெரியாது இல்லை. ஒன்று கறந்து போவேன்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அந்த பதவிக்கெல்லாம் தகுதியான ஆளாக இருக்கலாமா, இருப்பாரா அப்படின்னா. ஆனால் ஜானை நான் சொல்ல முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் வச்சு தான். இப்போ நீங்கள் உங்கள் பார்வைக்கு நான் கேட்டால் ஒரு 10 பேர் வாரியத் தலைவர் பதிவு போடுறாங்க, இவங்கெல்லாம் தகுதியானவங்களா சார் அப்படின்னு சொன்னால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இல்லை. அப்படி தானே இருக்கிறாங்க இங்கே அமைச்சர்ல. பல தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு தெரியாதுன்னு இன்னொரு சொல்கிறாங்கல்ல. அதாவது சட்டமன்ற உறுப்பினரான பிறகு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்காக சுற்றி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கலாம். அங்கே இருக்கிற வந்து இவர் தாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு. அதை கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா அமைச்சர்களும் வந்து எம்எல்ஏக்களும் செய்யலை. அதாவது விஜய் போய் நன்றி சொல்கிறாரு சொல்ல, நீங்களாம் சும்மா தானே சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்டயாவது அறிமுகப்படுத்திக்கலாம்ல. சட்டசபைக்கு வர்றது என்னமோ, அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ எம்எல்ஏக்கள் நீங்களே சொல்லுங்களேன், எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க? அமைச்சர்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து புரோட்டோக்கால் படி அவங்க வந்து அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு எம்எல்ஏ கூட பார்த்தீங்கன்னா போய் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லலாமா? இதுதான் இந்த ஆட்சியோட மிகப்பெரிய அவலமே. என்னன்னா, ஏன்னா அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங். நம்ம எப்படி ஜெயிச்சோம்? ஆமாம், இல்லை நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது, அங்கே திடீர்னு யாராவது வந்து மைக்கு கொண்டாந்து தொண்டையில் நீ வந்து குத்திடுவாங்களோன்ற பயம். ஒரு எம்எல்ஏ கூட இந்த 108 பேரில் ஒரு எம்எல்ஏ கூட போய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து, இன்னும் பல எம்எல்ஏகளுக்கு மக்களுக்கு விட்டுருங்க சட்டமன்ற உறுப்பினர், பல எம்எல்ஏகளுக்கு அவங்க தொகுதியோட அந்த மேப்பே தெரியாது. எவ்வளோ எல்லைகள், நம்ம தொகுதிக்கு உட்பட்ட எல்லைகள் வந்து தெரியாது. தொகுதியே தெரியாம பேர் மாத்தி சொன்ன இருக்கிறாங்களே. அப்ப இதெல்லாம் யார் கோளாறு? யார் சரி பண்ணும் இதெல்லாம் சொல்லுங்க? யார் சரி பண்ணணும்னா அதுல இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சரி பண்ணணும். அவங்களுக்கு அது இந்த வந்து உட்காந்துட்டு நம்ம 5 வருஷத்துக்கு நாம தான் நினைக்கிறாங்க. ஆனால் நிலைமைகளை எப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.